எல்லாருக்கும் வணக்கம். சாரோட ஒர்க் பண்ணுறதுக்கு 5வது படமாக 6வது படமாக தெரியல, 10 நினைக்கிறேன். ரொம்ப இந்த படம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்துருந்துச்சு. ஃபஸ்ட் டைமாக பார்க்கும் போதே சொல்லியிருந்தேன் சார்கிட்ட, யூஸ்வலாக பார்க்குற மாதிரி இல்லை இது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த பக்கம் ஒரு எக்ஸ்ட்ரா சேர் இருக்குது. நான் எதுக்குன்னு இப்போ கூப்பிட்டு கேட்டேன். ஒரு சர்ப்ரைஸ் அடிஷன் ஒன்று வச்சுருக்காங்க. என்னென்னா அது இமோஷனல் அடிஷனும் கூட. நம்ம டைரக்டர் இருக்கார் இல்லையா, டைரக்டரோட அப்பா வந்து டைரக்ஷன் டீமில் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ வைத்தியநாதன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். சார் கூட எனக்கு இது 2வது படம். ஃபஸ்ட்டு ஹிட்லர்னு ஒரு படம் பண்ணேன். தேங்க்யூ சார். எனக்கு விஜய் சாரோட சப்போர்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. 3வது ஒரு படம் இருக்குது, பாபு சார் ஏற்ற மாதிரி இருக்காரு. அதுவும் சார் தான் சொல்லியிருந்தார். அடுத்த படத்துலேயும் கண்டினியூ ஆகிறேன். தேங்க்யூ சார். வெத்தலை சாங் வந்து கண்டிப்பாக சமைக்கிட்டு சார், சூப்பராக இருக்குது சாங்கு. விநாயகை பற்றி சொல்லணும். இந்த படத்தோட மெயினே விநாயக் தான். என்னோட டைரக்டர் தான் மெயின் ஒரு படத்தில். விநாயக் இப்போ இல்லை, எனக்கு முன்னாடி இருந்த ஃப்ரெண்டு விநாயக் அண்டு ஸ்ரீகார்த்திக் இங்கே தான் இருக்கார். விக்னேஷ், இவங்க 3 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. 3 பேருமே நல்ல டேலண்டான ஆட்கள் எல்லாருமே. விநாயக் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. இந்த படம் கண்டிப்பாக 100% நல்ல ஒரு ஹிட் ஆகும். ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவியாக இருக்கும். இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பி. அது விஜய் சார் தான் எனக்கு கொடுத்தாரு. ஸோ விநாயக் எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தாலும் விஜய் சார் மூலிமா விநாயக் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிது. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ வெரி மச். குட் ஈவினிங். ஆக்சுவலாக பரத் விநாயக்கு நாங்கள் 3 பேருமே ஆக்சுவலாக கிளாஸ்மேட்ஸ் ஃப்ரம் காலேஜ். ஸோ ஒன்றா ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, லைக் வித் கைடன்ஸ் ஆஃப் விஜய் ஆண்டனி சார். ப்ளஸ் வந்து விநாயக் ஆப்வியஸாக ரொம்ப நாளாக அவரோட டேலண்ட் வந்து நீங்கள் ப்ரோக்ரஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ இந்த படத்தில் அது நல்லா பெருசாக தெரிஞ்சிருக்கு. படத்தை உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறோம், நீங்கள் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ். வந்திருக்கும் பத்திரிகை அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். விஜய், விநாயக், மிருணாலினி, பரத், ஐ எம் ஸோ ஹாப்பி. இங்கே வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிமில் என்னுடைய பங்கும் ஒரு சின்னதாக இருக்குன்னு. அதையும் தாண்டி நிறைய புது விஷயங்கள் இங்கே வந்து நடக்க போகுது அப்படின்னாரு. எனக்கு ஜஸ்ட் வந்து விநாயக்குடைய அப்பா இங்கே இருக்கார். விநாயக் லொக்கேஷனில் வந்து சொல்லவே இல்லை எனக்கு வந்து அவங்க அப்பா தான் இதுன்னு சொல்லி இவங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சின்ன ஒரு 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 10 days பேக் ஐ திங்க் எனக்கு இந்த ஸ்டேட் அவார்டு கிடைச்சது. அண்ட் இன்சிடென்ட்லி அன்னைக்கு என்னுடைய அப்பாவுடைய பர்த்டே. ஸோ அந்த அவார்டு வாங்கிட்டு நேராக அப்பா கிட்ட போயிட்டு கொடுத்துட்டு ஐ டுக் ஹிஸ் ஆசீர்வாதம். ஸோ சச் அ லவ்லி மூமெண்ட் சார் ஃபார் யூ கம்மிங் ஹியர் அண்ட் சீயிங் யுவர் சன்ஸ் ஒர்க். God bless you sir. I don't know உங்களோட பெரியவரா சின்னவரான்னு தெரியாது எனக்கு. பெரியவங்க தானே? ஓ அப்போ தெரியாது சார் எனக்கு விநாயக். அண்ட் விஜயை பற்றி சொல்லணும்னா இந்த படம் வந்து விஜய்க்கு ஒரு ரெவல்யூஷனாக இருக்கும். அதையும் தாண்டி ஆஸ் அ சின்சியர் வெல்விஷர் ஆஃப் விஜய், such a lovely, humble and simple person with warm heart and good hospitality. இங்கே சொன்ன மாதிரியே மறுபடியும் வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக முருகதாஸ் சார் படம் ஷூட்டிங் எனக்கு இருந்தது. ஐ சென்ட் அ மெசேஜ் டு நவீன் அண்ட் ரேகா, இது மாதிரி வர முடியாதுமா, துறப்பாக்கத்தில் ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் நான் ஆல்ரெடி கேட்டுட்டேன், இந்த மாதிரி ஒரு 2 hours லேட்டாக வருவேன் சார் நான் அங்கே போயிட்டு அப்படின்னு. பட் கம்மிங் ஃப்ரம் துறைப்பாக்கம் இது ப்ராப்ளமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு சேஃப்டிக்கு ஒரு மெசேஜ் போட்டுட்டேன். அது வந்து என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு ஷூட்டிங் வந்து போஸ்ட்போன் ஆயிடுச்சு. அண்ட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி ஐ குட் பி அ பார்ட் ஆஃப் யுவர் ஃபேமிலி விஜய். அண்ட் ஐ நோ வாட் கைண்ட் ஆஃப் எமோஷனல் ட்ராமா ஹி வுட் ஹவ் அண்டர்கான். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தட் வில் பவர், தட் கட்ஸ், ஐ ரெஸ்பெக்ட் இட் அண்ட் ஐ ரியலி சல்யூட் யூ விஜய். அண்ட் விநாயக் டைரக்டர், சச் அன் எங்கேஜ் அண்ட் அ டைரக்டர் வித் அ கன்விக்ஷன். என்னோடது வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு 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 வேற ஒரு ஷேடில் இருக்கும் இந்த கேரக்டரு. கண்டிப்பாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஐ டோன்ட் நோ வெதர் தே வில் லைக் இட் ஆர் நாட். அவருக்கு என்ன வேணுமோ அது வந்து வர்ற வரைக்கும் அவர் வந்து விடலை. சீனியர் ஆர்டிஸ்ட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இல்லை சார் எனக்கு இந்த மாதிரி வேணும், இந்த வே ஹி டுக் த ஒர்க் ஃப்ரம் அஸ்,
நான் ஆகட்டும், இளவரசர் சார் ஆகட்டும், VTK விஜயன் சார் ஆகட்டும், it was such a lovely experience working with him. And எப்படி விஜய் ஆண்டனியோ அதே மாதிரி his whole team, Naveen, his whole production team is such warm and lovely people. Kandipa, I want to travel with this company, with Vijay and with the whole team again for a long distance. Mrinalini, I know her through one of my very close friend and down-to-earth person. All the very best and God bless you. I haven't seen the film, but Vettala Vanda Kandipa, it's going to be a big blockbuster. And as I said, இந்த ஒரு மிகப்பெரிய படத்தில் வந்து நானும் ஒரு பார்ட்டாக இருக்குன்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் காட் பிளஸ் யூ ஆல். என்னோடய ஜேர்னி, மியூசிக் ஜேர்னி வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ நான் 5 இயர்ஸில் வந்து நான் ட்ரம்மராக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் என்னோடய மியூசிக் ஜேர்னியை. ஸோ அப்போது என்னோடய கிளாஸ்க்கு, என்னோடய லைஃபே பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து 12th 11th காலேஜ் வரைக்குமே ஃபுல்லாக டியூஷனாக இருக்கும். ஸ்டடீஸ் வச்சுருந்ததில்ல, ஃபுல்லாக கீபோர்ட் கிளாஸு எல்லாமே ஹோம் டியூஷன் தான். ஸோ கீபோர்ட் கிளாஸ், தப்லா, மிருதங்கம், கிட்டாரு, பியானோ அப்படின்னு டெய்லி ஒரு கிளாஸ் எங்கள் அப்பா ஷெட்யூல் பண்ணி வச்சுருப்பாரு. ஸ்கூல்லேருந்து வந்த உடனே எங்கள் சார் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகே நீ பியானோவா, ஓகே சொல்லிவிட்டு ஒரு கிளாஸும் போயிட்டுருக்கோம். அப்போல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, எங்கேயுமே விளையாட விட மாட்டாங்க, எதுவுமே எந்த வெளியும் போக முடியாது. ஸோ அப்போல்லாம் வந்து என்னடா அது மியூசிக்னு சொல்கிறாங்களேன்னு சொல்கிறாங்க. பட் அந்த மியூசிக் வந்து இப்போது என்னை வந்து இங்கே ஒரு பயங்கரமான ஒரு இடத்துல நிற்க வச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப 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 ஸ்பெஷல் தேங்க்ஸ்ன்னு இல்லை, என்னோடய ஹார்ட் வெல்மிங் தேங்க்ஸ் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு சொல்லணும். ஸோ அவங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்து எனக்கு கொடுத்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் சரி, கிளாஸுக்கு கூப்பிட்டு போயிட்டு வர்றது, இது எல்லாமே வந்து அது வந்து யாராலுமே பண்ண முடியாது. ஸோ அப்புறம் என்னோடய தங்கச்சி, ஸோ இன்னைக்கு அவள் வரல. ஸோ இவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். என் லைஃப்லேயே எனக்கு வந்து அவங்க எல்லாருமே எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் அமைஞ்ச மாதிரி தான் எனக்கு இந்த ஒரு ப்ராஜெக்ட் அமைஞ்சிருச்சு. ஸோ ரோமியோ, விநாயக் வந்து ஃபஸ்ட்டு சார்கிட்ட கதை ஓகே பண்ணிவிட்டு ஒரு கால் பண்ணோம். மச்சான் மாதிரி படம் சைன் பண்ணிட்டோம்டா சொன்னேன். அங்கே எல்லாமே செம்ம ஹாப்பி. நாங்கள் விக்கி எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒன்றா தான் எங்களோட ஸ்டுடியோவில் இருந்தோம். இப்போ கால் பண்ணும்போது நாங்கள் செம்ம ஹாப்பி. விநாயக்கிட்ட வந்து சூப்பர்ரா அப்போ நான் ப்ராஜெக்டில் இல்லை. ஸோ அவன் ஒரு படம் சைன் பண்ணிட்டான் போது எங்கள் எல்லாருக்குமே வந்து செம்ம எனர்ஜி, சூப்பர்ரா பயங்கராண்டா மச்சான், உன்னோட ஃபுல் 100% எஃபர்ட்ஸை நீ போட்டு கலக்கிட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓகே அப்படிமா ஒரு சாங் பண்ணி காட்டலான்டா, ஒரு சாங்காக படத்துக்கு ஒரு சாங் ஒர்க் பண்ணலான்டா அப்படின்னு சொல்லும்போது, ஓகேடா பண்ணலாம் ஒய் நாட் சொல்லும்போது, சரி ஃபஸ்ட்டு சாங் வந்து செல்லக்கிளின்னு ஒரு சாங் பண்ணோம். ஸோ சாருக்கு சாங் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு லிரிக்ஸ்லாம் போட்டு செஞ்சு ரெக்கார்ட் பண்ணும்போதுலாம் எனக்கு ஒரு டென்ஷனுமே இல்லை. சாருக்கு அனுப்பணும் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது எனக்கு ஒரு மாதிரி பக்குன்னு இருந்துச்சு. ஐயோ சார் பிடிக்குமா பிடிக்காதா என்ன சொல்லுவாரான்னு சொல்லும்போது சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னாங்க சாங். ஸோ சார் பிடிச்சிருந்துச்சா சார் சொல்லும்போது அப்படியே இந்த படத்தில் வந்து எல்லா மொத்தமாக இந்த படத்தில் மொத்தம் 8 சாங் இருக்குது. ஸோ நிறைய ஜானர் ஆஃப் சாங்ஸ் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில். ஸோ நிறைய ஆர்டிஸ்ட் கூட கொலாப் பண்ணியிருக்கேன் இந்த ப்ராஜெக்டில். ஸோ கார்த்திக் நேதா ஒரு சாங் எழுதியிருக்காங்க, ஏடிகே ப்ரோ வந்து ஒரு சாங் கொலாப் பண்ணி பாடியிருக்கோம், ஆதித்யா ஆர்கே, கபிலன், அக்ஷரான ஒரு புது சிங்கர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். விஜய் ஆண்டனி சார் என்னோட ஒரு சாங், என்னோட மியூசிக்கில் ஒரு சாங் பாடியிருக்காங்க. ஸோ அந்த சாங் வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். ஸோ அது வந்து பயங்கரமாக சார் பாடியிருக்காரு, பயங்கரமான ஒரு சாங் அது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் அந்த பாட்டு ரிலீஸ் ஆகும். ஸோ 8 சாங் இருக்குது. நீங்கள் எல்லாருமே அந்த பாட்டு எல்லாத்தையும் கேட்டு உங்களோட நல்ல ரிவ்யூஸ் கொடுங்க. காலேஜ்லேருந்து 2 பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணுவோம் பைக்கில். ஸோ என் வீட்டிலேருந்து அவன் வீட்டுக்கு போயிட்டு அவனை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே காலேஜ் போவோம். காலேஜ் போயிட்டு யோசிப்போம் கிளாஸ்க்கு போனோமா அப்படின்னு. சரிடா படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒரு படம் எதனா ஒரு விஷயம் போயிட்டு பண்ணி முடிச்சுட்டு திருப்பி காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற டைமில் வீட்டுக்கு வந்துடுவோம். இப்போவே ஷார்ட் ஃபிலிம்ஸு, வெப் சீரிஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். உட்காந்துட்டு போது ஷார்ட் ஃபிலிம்லேருந்து விநாயக் வந்து அவன் வந்து என்னதான் பண்ணாலும் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டான். இல்லைடா புதுசாக எதனா பண்ணுறா, புதுசாக இருக்குடா, இல்லைடா பழசாக இருக்குடா அப்படின்றோம். என்னடா பழசாக இருக்குன்ற சொல்லிட்டு அவனை கன்வின்ஸ் பண்ணுறதுக்குள்ளேயே பயங்கர ஒரு இதாக இருக்கும். பட் ஃபைனலாக எல்லா ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகும்போது அந்த ரிலீஸ் போய் படம் பார்த்துட்டு வரும்போது
எங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ப்பா, செம்மடா நல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோண்டா அப்படின்னு. ஸோ நிஜமாக 100% சொல்கிறேன், பயங்கர செம்மையாக இந்த படம் பண்ணியிருக்கோம் 2 பேரும். ஸோ விஜய் ஆண்டனி சார் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஸோ நான் இந்த ரீரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது சார் நாங்களாம் வந்து சார் எப்படி பண்ணியிருக்காரு, நம்ம எப்படி ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ மிர்னாலினி மேம்லேருந்து விஜய் ஆண்டனி சார் ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர்ஸ் இந்த படத்தில் ஒரு பயங்கரமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் செம்ம படங்க, நம்புங்க. ஸோ இந்த சான்ஸ் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா மியூசிஷியன்ஸ்க்கும் என்னோட ரொம்ப பெரிய தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அவங்க இல்லைனா நிஜமாக இந்த ஆல்பம் வந்து இவ்வளோ பெஸ்ட்டாக, இவ்வளோ சவுண்டிங்லேயும் சரி, இவ்வளோ ரேஞ்சில் வந்து வந்திருக்குமான்னு தெரியல. ஸோ அவங்களோட 100% எஃபர்ட்ஸ் இந்த படத்தில் போட்டிருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி மியூசிஷியன்ஸ், வாசிக்கிறவங்க, வயலினிஸ்ட், ஃப்ளூட்டிஸ்ட், கோரஸ் பாடினவங்க, தெலுங்கு சிங்கர்ஸ்லேருந்து எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜய் ஆண்டனி சாரோட ஃபிலிம் கார்பரேஷன்லேருந்து சந்துரு சார், ஹெக்மத்துல்லா ப்ரோ எல்லாருமே எனக்கு வந்து ஒரு பயங்கர சப்போர்ட் பண்ணி அவங்களோட இன்புட்ஸ்லாம் கொடுத்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். எனக்கு ஒரு செம லேர்னிங்காக இருந்துச்சு இந்த படம் ஒர்க் பண்ணுறது. பயங்கரமாக இருக்கும். அது பார்க்கும்போது எனக்குலாம் எனக்கு ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக் டைரக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அசிஸ்டன்ட் தான் நான். ஸோ ஒரு 10 years நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அண்ணா கூட ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு சார் கூட வரும்போது எனக்கு இந்த படம் வந்து எனக்கு ஒரு லேர்னிங்காக இருந்துச்சு. மியூசிக் சைடில் சார் கூட ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவார். இந்த பாட்டு எப்படி கம்போஸ் பண்ணாங்க, அந்த பாட்டு எப்படி கம்போஸ் பண்ணாங்க அப்படின்லாம் நான் யோசிப்பேன்ப்பா, என்னடா அப்படி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு இருக்கும். ஸோ செம்ம ஹாப்பி சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணது, ரொம்ப ப்ளஷர். இந்த ஒரு 1.5 years ஜேர்னி என் லைஃப்பில் ஒரு பெஸ்ட் ஜேர்னி சார், எப்பயுமே மறக்க மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ விநாயக், தேங்க்யூ விக்கி, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். வந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த படம் தியேட்டரில் பாருங்கள், ரம்ஜான் வருது. ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ப்ராமிசிங்கான ஒரு படம் கொடுத்துருக்கோம் நாங்கள் எல்லோரும். ஸோ தியேட்டரில் பார்க்கலாம். தேங்க்யூ. எங்கள் வீட்டின் ஒளி விளக்கு திரு விஜய் ஆண்டனி சார் அவர்களை, தலைவாசல் விஜய் சார் அவர்களை, மேடையில் அமர்ந்திருக்கும் இந்த டீமின் அனைத்து டெக்னீஷியன்களே முதற்கண் வணக்கம். மற்றும் இந்த பத்திரிகை சந்திப்பில் வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பேசணும் அப்படின்னா, விநாயக் வைத்தியநாதன், விநாயக் என் சன், நான் தான் வைத்தியநாதன். நான் யாருன்னா, அவருடைய அப்பாவா இருக்கிறதுனால இங்கே நான் பேச வரல, அவங்களும் என்னை அழைக்கலை. கிட்டத்தட்ட 25-30 வருஷமாக இந்த சினிமாவில் உதவி இயக்குனராக, அசோசியேட் டைரக்டராக, கோ டைரக்டராக திரு GM குமார், டைரக்டர் ராஜ் கபூர் அவங்ககிட்டலாம் நான் வேலை செஞ்சுருக்கேன். நிறைய படங்கள் வேலை செஞ்சுருக்கேன். அஜித்தோட முகவரி, காதல் சடுகுரு அந்த படத்துக்கெல்லாம் திரைக்கதை உதவி ஆசிரியராக இருந்திருக்கேன். நிறைய ஜேர்னிஸ். 25-30 வருஷமாக நான் சினிமாவில் வந்து நிறையா ட்ரை பண்ணேன் டைரக்டர் ஆகிறதுக்கு. சார்கிட்ட கூட ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு 5 வருஷமாக நான் ட்ரை பண்ணியிருப்பேன். அந்த சந்திப்பு எனக்கு சாரை மீட் பண்ண கிடைக்கல. பட் அவர் வந்து, நான் டிஷ்யூம் சசி என் ஃப்ரெண்டு தான், சொல்லாமலே டைரக்டர், அவங்களோட நான் டிஷ்யூம் ஒர்க் பண்ணும்போது சாரை நான் மீட் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த படத்தோட மியூசிக் டைரக்டராக அறிமுகமானார். நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, 25-30 வருஷமாக சினிமாவில் இருந்து எனக்கு டைரக்ஷன் வாய்ப்பு கிடைக்கல. இடையில படங்கள் கிடைச்சிது, டிஸ்கஷன், பூஜை அப்படின்னு சொல்லி தள்ளி போச்சு. பட் எனக்கு கிடைக்காத அந்த ஒரு வாய்ப்பை என் மகனுக்கு கடவுள் விஜய் ஆண்டனி சார் மூலமாக கொடுத்துருக்காங்க. அதனால தான் அவரை எங்கள் வீட்டின் ஒளி விளக்குன்னு சொன்னேன். இருண்ட என் வீட்டில் விளக்கை ஏற்றி வச்ச சார். இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன்னா, நான் என்னுடைய ஜேர்னியில் வந்து நிறைய ஹீரோஸை மீட் பண்ணியிருக்கேன். சத்யராஜ், பிரபு சார், மல்லி சார், விஜய், அஜித் எல்லோரும் மீட் பண்ணியிருக்கேன், கதை சொல்லியிருக்கேன், நிறைய சம்பவங்கள் நடந்தது. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், ரோமியோவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, என் பையன் வந்து வெப் சீரிஸு, ஷார்ட் ஃபிலிம் இதெல்லாம் பண்ணியிருக்கான். அதில் தான் அவன் ட்ராவல் ஆகிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு நாள் வந்து, அப்பா விஜய் ஆண்டனி சார் எனக்கு ஃபோன் பண்ணார். யார்
சார் ஹீரோ அப்படியா? அவர் உனக்கு ஃபோன் பண்ணார்? ஆமாம். என்ன இல்லை, அவர் ஃபோன் பண்ணி என்னுடைய இதெல்லாம் பார்த்தாரு, ப்ராஜெக்ட் ஷார்ட் ஃபிலிம்லாம் நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வேணால் என்னை வந்து மீட் பண்ணுங்களேன், வந்து கதை இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு. எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. நான் தான் சொன்னல, நிறைய பேர் நான் மீட் பண்ணியிருக்கேன், நிறைய ஹீரோஸ் கூட. இன்றைக்கி தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டாப் 5 ஹீரோஸில் சார் ஒருத்தர். டாப் 10 இல்லை, டாப் 5 ஹீரோஸில் சார். டாப் 15ல் 15 வச்சுக்கலாம். இல்லை, எனக்கு அனுபவங்கள் இருக்குது, எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அதனால் நான் சில விஷயங்கள் ஆணித்தரமாகவே பேசுகிறேன். என்னை பற்றியும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் இங்கே இருக்கிற மூத்த பத்திரிகை நிருபர் ராதா பாண்டியனுக்கு என்னை பற்றி தெரியும். அவர் என்னுடைய நண்பர். ஒரு விஷயத்தை வந்து எங்கள் குடும்பம் உங்களை மறக்காது. இந்த ரோமியோ படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கதை எனக்கு தெரியும், கதை எனக்கு தெரியும். இந்த படம் வந்து நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் லவ் ஸ்டோரி. எந்த ஒரு கதைக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஸ்க்ரீன் பிளே வேணும். கதைங்கிறது இல்லை, என்டர்டெயின்மெண்ட் ஸ்க்ரீன் பிளே வேணும். நம்ம படம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இது அவர் சொன்ன மாதிரியே இது ஒரு பம்பர் ஹிட்டு. அவர் வந்து மேற்கொண்டு இந்த படங்கள் இல்லாமல் அவருடைய எதிர்காலத்தில் வர நல்ல படங்களும் என்டர்டெயின்மெண்ட்டாக நல்ல பிளாக் பஸ்டர் அமையணும்னு எல்லாம் நல்ல இறைவனை நான் வேண்டிக் கொண்டு இந்த வாய்ப்பை அளித்ததற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். குட் ஈவினிங் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் இந்த ப்ரோக்ராமுக்கு வர மாதிரியே பிளான் இல்லை. நான் சார் பார்க்க போயிருந்தேன், விஜயநிதி சார். வேறு விஷயமா நாங்கள் உட்காந்து பேசிட்டே இருந்தோம். திடீர்னு சொன்னார், நான் இந்த ப்ரெஸ் மீட் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாரு. ஒரு படத்துக்கு போகிறேன், கிளம்பி வாங்க என் கூடனாரு. அவர் சொன்னால் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நான் உடனே கூட வந்துட்டேன். சரி வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டாரு சொல்லிட்டு நான் வந்தேன். எனக்கு நேற்று அந்த சாங் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சாங்கே வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பெப்பாக அமைஞ்சிருக்கு. வெத்தலைன்னு அந்த என்டர்டெயின்மெண்ட்டு செம்மையாக கொடுத்துருக்கீங்க. நீங்களும் மெரினாலையும் செம்ம கலாட்டா பேராக இருக்கீங்க. அண்ட் அந்த பாட்டே ரொம்ப விநாயக் ரொம்ப பிரமாதமாக எடுத்திருக்கீங்க. நான் இந்த மாதிரி விஜயானி சாரை பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்காக யூத்ஃபுல்லாக கலாட்டா பண்ணுற ஒரு ஹீரோவாக நாங்கள் பார்த்ததே இல்லை. எப்போ பார்த்தாலும் சீரியஸாகவே பார்த்துட்டோம். சீரியஸாக முகத்தை மூணு வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, இன்டென்ஸான ஒரு ஹீரோவை, ஒரு கலகலப்பான ஹீரோவா, ஒரு ஜாலியான ஹீரோவா ரோமியோவில் ஒரு ரோமியோவாக நீங்கள் படைச்சிருக்கீங்க. அதுக்கே வந்து விநாயக் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கணும். ஏன்னா அவர் இந்த மாதிரி பார்க்கணுன்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஏன்னா எப்பவுமே ஒரு சீரியஸான ஹீரோவாக ரொம்ப இன்டென்ஸாக எமோஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப அதாவது ஃபேமிலி எமோஷன்ஸ் இல்லாமல் அதை தாண்டி ஒரு ரொமான்டிக் எமோஷனும் கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வந்தீங்களே, அதுலேயே இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. அண்ட் உங்கள் அப்பா அவங்கள பற்றி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது நான் ஷூட்டிங் வந்தேன்ல, நான் பார்க்கும்போது 2 நாள் ஷூட்டிங் போகும்போது பார்த்தேன், அவர் கூடவே இருந்தார். நம்ம மாட்டீங்க, நான் ஷூட்டிங்கில் பார்க்கும்போது அவர் கூட இருந்தார், கோ டைரக்டராக அங்கேருந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தார். மகனை வந்து அந்த படைப்பில் உருவாக்கத்தில் நானும் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட இருந்து அந்த படைப்பு உருவாக்கத்திலலாம் இருந்திருக்கும்போது நான் பார்க்கும்போது நான் திடீர்னு யாருன்னு கேட்டேன். அவங்க அப்பா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அப்பாவும் இங்கே கோ டைரக்டராக இருக்காரு, கூட மகனுடைய படைப்பு எப்படி வந்துட்டு இருக்குன்னு பார்க்குறேன்னு சொன்னார். பாருங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதெல்லாம் ஒரு ரேர் மூமெண்ட், கிடைக்காது நம்மளுக்கு. நம்ம அப்பா நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்துறது வீட்டில் பண்ணலாம், ஆனால் படைப்பு உருவாக்குற இடத்துலையே ஒரு அப்பா கூட இருந்து மகனை கூட சப்போர்ட்டிவாக இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரேரான ஒரு இன்சிடென்ட். இந்த படத்தில் அது நடந்திருக்கு. சார் கண்டிப்பாக நீங்கள் படம் டைரக்ட் பண்ண முடியல, ஆனால் உங்கள் சன் மூலமாக நீங்கள் டைரக்ட் பண்ண தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த படைப்பு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அமையும் போது அது உங்களுக்கான வெற்றியும் தான். வைத்தியநாதன் சார் உங்களுக்குமான வெற்றியும் தான் நான் பார்க்குறேன். அண்ட் அந்த வெற்றி உங்களுக்கு விநாயக் கொண்டு வருவார். அது மட்டும் இல்லை, அடுத்தடுத்து அவருடைய படைப்புகளில் உங்களுக்கான ட்ரிபியூட்டாக நிறைய வெற்றிகள் அவர் கொடுக்கணும்னு வாழ்த்து. 5-6 வருடம் பயணிச்சிட்டு இருக்கோம். ஒரு நல்ல நண்பராக அவர் எப்போ கூப்பிட்டாலும் அவர் கூட உட்காந்துருப்பேன். நானும் எது சொன்னாலும் என் கூட உடனே டைம் கொடுப்பாரு, பேசிகிட்டே இருப்போம். எத்தனை நிகழ்வுகள் நடந்தாலும் அவர் வாழ்க்கையில், எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், அதெல்லாம் தாண்டி 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 என்ன சொல்கிறது, தைரியத்துக்கு மட்டும் இல்லை, ஒரு மனிதன் எப்படி வாழ்க்கையை வாழணும், ஒரு மனிதன் எப்படி வாழ்க்கையை வந்து அடுத்தடுத்த கட்டம் பயணிக்கணுன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் சினிமா இல்லை, வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய உதாரணமாக நான் விஜயானி சார் தான் பார்க்குறேன். நம்மெல்லாம் வந்து ஒரு தோல்வியோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையோ நம்ம கண்ணு முன்னாடி வரும்போது நம்ம மனம் தோண்டிடுவோம். அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, டிப்ரெஷனில் போயிட்டேன், 3 மாதம் டிப்ரெஷன் ஆகிடுச்சு, 2 மாதம் டிப்ரெஷன் ஆகிடுச்சு, வாழ்க்கை வந்து எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனைகளை காமிக்குது, நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற இந்த உலகத்தில் ஒரு நாள் கூட பிரேக் எடுக்காமல்
ஒரு நிகழ்வு நடக்குது, நான் அதுக்கு பிறகு நான் அவர்கிட்ட சொல்கிறேன் கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம் சார், நம்ம வந்து அவர் கூடவே இருக்கேன், பிரேக் எடுக்கலாம் சொல்லும்போது அவர் சொன்னார் இல்லை சாண்ட்ரா கிட்ட சொல்லிட்டேன், சாண்ட்ரா அவங்களுடைய எல்லாமே ப்ரொடக்ஷன் எல்லாமே அவங்க தான் மேடம், சாண்ட்ரா மேடம் கிட்ட சொல்லிட்டேன் 2 நாளில் நான் ஷூட்டிங் போகிறேன்னாரு. நான் சொன்னது ஷூட்டிங்கா, என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெடிகேஷன் டு என்னுடைய ஒர்க், என்னுடைய படைப்பு, என்னுடைய இயக்குனர் யாரும் வெயிட் பண்ணக்கூடாது. பெங்களூரில் ஷூட்டிங் சார், விநாயக் சொல்கிறாரு பெங்களூரில் ஷூட்டிங்கிறது. நான் சொன்னேன் இது வேண்டாம் சார், எனக்கு மனசு கேட்கல, எப்படி இது நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா, சார் அது வேறு இது வேறு, வாழ்க்கையில் நடந்ததை நான் ஒன்றுமே பண்ண முடியாது, ரிவர்ஸ் பண்ண முடியாது, நான் அடுத்த கட்டம் போகணும், இங்கே இருந்தேன்னா இன்னும் டிப்ரெஸ் ஆவேன், நான் அடுத்த கட்டம் போகிறேன்னா பாருங்க. அங்கே நான் வாழ்க்கையை நிறைய கற்றுக்கிட்டேன். வாழ்க்கையில் எவ்வளோ சோதனைக்கு வரும்போதும் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல வருஷங்களாக கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக விஜய் சார் தைரியத்துக்கு என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய தைரியத்துக்கு அடுத்த கட்ட வாழ்க்கையை எப்படி நடத்தி கொண்டு போனதுக்கு, எப்படியெல்லாம் பயணிக்கணும், எந்த சோதனை வந்தாலும் அதை தாண்டி நம்ம போயிடுவோம் அப்படின்னு உச்சக்கட்ட நம்பிக்கையோட ஒரு மனிதன் வாழ முடியுமா? வாழ முடியும். அது ஒன்லி விஜய் ஆண்டனி அவர்கள் தான். அப்படிப்பட்ட விஜய் ஆண்டனி அவர்கள் தொடர்ந்து அவருடைய படைப்புகள் நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு வராரு. இப்போ விநாயக், அடுத்தது ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு, என் கூட பயணித்த பாபு விஜய் அடுத்த டைரக்டராக வர போகிறாரு, அவருடைய படம் தான் அடுத்து ஆரம்பிக்க போகிறாரு வெகு விரைவில். அடுத்து அருவி படம் எடுத்த டைரக்டரோட பயணிக்க போகிறாரு. நிறைய பேர் கூட இளைஞர்களோட பயணிக்கிறாரு. விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக நிறைய புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போகுது. அதை விட பார்க்கணும், அவரை சுற்றி வந்து புது புது டேலண்ட்டுகள் இருக்கணும்னு நினைக்கிறாரு தவிர, எனக்கு சப்போர்ட் சிஸ்டமாக பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருக்கணும், பெரிய பெரிய டெக்னீஷியன் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. அவரை சுற்றி வந்து இளைஞர்கள் அண்ட் புது புது டெக்னீஷியன்லாம் வரணும், புது புது நடிகர்கள்லாம் வரணும், அவங்களுக்கு பெரிய பெரிய வாய்ப்புகள் கிடைக்கணும், என் மூலமாக நிறைய பேருக்கு வந்து பெரிய பெரிய பிரேக் கிடைக்கணும்னு சொல்லிட்டு விஜய் ஆண்டனி அவர்கள் அந்த கான்ஃபிடென்ட்டோட பயணிச்சுட்டு இருக்காரு. அவருடைய இந்த வெற்றி பயணம் மிக பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும். அண்ட் இந்த ரோமியோ படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். போடும்போதே போட்டார், நான் வந்து பிச்சைக்காரன் 2 போடும்போது சொன்னார் பிளாக் பஸ்டர் அப்படி போடும்போது நான் கால் பண்ணேன், சார் கொஞ்சம் இதெல்லாம் அதிகமாக இருக்குது, ஏன் சார் இப்படி எல்லாம் பண்ணுறீங்க. நான்லாம் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் சினிமாவில், ட்ரெடிஷ்னல்னா தெரியுமா, நம்ம வந்து ஓவராக சொல்லிடக்கூடாது, நம்மளை அப்புறம் வந்து ஓட்டுவாங்க அப்படின்னு ரொம்ப பயப்படுறாள். நான் இப்படி சொல்ல வேணாம் அப்படி சொல்ல வேணான்னு, சார் எனக்கு நம்பிக்கை இருக்குது சார், பிளாக் பஸ்டர் நான் போடுவேன் அப்படின்றாரு. நான் வந்து ஸ்டார்டிங் அந்த பூஜைக்கு போகிறேன், இதில் போட்டார் பிளாக் பஸ்டர் ரொமான்டிக் ஹிட்டு. என்ன சொன்னது, பிளாக் பஸ்டர் ரொமான்டிக் ஹிட்டா? உடனே கால் பண்ணேன், என்ன சார் பிளாக் பஸ்டர் ரொமான்டிக் ஹிட்? சார் பிளாக் பஸ்டர் சார், நான் சொல்கிறேன், இந்த கதையை கேட்டோடனே சொல்கிறேன் பிளாக் பஸ்டர் அப்படின்னாரு. அப்பா, இந்த உச்சக்கிட்ட மனிதனுடைய நம்பிக்கை மேலே நம்மலாம் வந்து முன்னாடி நிற்கவே முடியாது. அப்படி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் நம்பிக்கையோட இந்த படத்தை ரம்ஜான் கொண்டு வராரு. இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக விஜய் ஆண்டனி சாருக்கும் மிருளாலிக்கும் விநாயக்கும் எல்லோருக்கும் அமையணும், இந்த குழுவுக்கு அமையணும். மியூசிக் நல்லா வந்திருக்கு. இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன சொல்றது, சடனாக வந்த விருந்தாளி, ஆனாலும் ஒரு டைம் எடுத்து பேசுறதுக்கு காரணம், எல்லாருமே தொடர்ந்து பேசிட்டு போகிறாங்க, விழா சீக்கிரம் முடிஞ்சிடக்கூடாது, ஏன்னா ஒரு 2 மணி நேரமாவது போகணும், அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து பேசியிருக்கேன். அண்ட் இந்த விழா அழைச்சதுக்கு நன்றி. வணக்கம், வந்திருக்க ப்ரெஸ் மீடியா, தேங்க்யூ ஃபார் கிரேசிங் ஆர் ஈவெண்ட். ஸோ ரோமியோ இந்த படம் வந்து ஆக்சுவலி என் கெரியரில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தது வந்து ஐ ஃபெல்ட் எனக்கு இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி, மோர் தென் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் த கேரக்டர் லீலா, அதுதான் டைரக்டர் சார் வந்து என் பேர் வந்து இது வரைக்கும் கூப்பிட்டதான் எனக்கே ஞாபகம் இல்லை. ஸோ மிருணாலினியை வந்து அவர் மிருணாலினியும் கூப்பிட்டது கிடையாது, லீலா அப்படி தான் கூப்பிடுவாரு. ஸோ அவருக்கு அந்த கேரக்டர் மேலே அவ்வளோ ஒரு வெயிட்டேஜ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து எனக்கு ஹேண்ட் பண்ணது வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் மிருணாலினி குட் கேரி லீலா. ஸோ அண்ட் நான் அதுக்கு ஜஸ்டிஸ் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ அண்ட் தென் விஜய் ஆண்டனி சார். ஸோ சாரோட ட்ராவல் பண்ணது வந்து இட்ஸ் பின் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அவரை ஷூட்டிங் செட்டில் டெய்லியுமே வந்து அவரை என்னென்ன பண்ணுறாருன்ட்டு அப்சர்வ் பண்ணும்போது தான் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அது இங்கே வந்து சின்னதாக சொல்லி முடிக்க முடியாது. இட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு மல்டி டாஸ்கிங்காக டயர்டே ஆகாமல் எப்படி ஹம்பிளாக இருக்கணும், எப்படி எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஈக்குவலாக பார்க்கணுன்றதுலாம் வந்து கண்ணுக்கு நேராக நான் பார்த்து கற்றுக்கிட்டேன். ஸோ ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல். அண்ட் ஆல்சோ இந்த மூமெண்ட் ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் கலைராணி மேம். பிகாஸ் எனக்கு இந்த
படத்துக்கு வந்து ஷி வாஸ் a வெரி வெரி பிக்கெஸ்ட் கைடிங் லைட். ஸோ அந்த நான் ஆல்ரெடி சில படங்கள் பண்ணியிருந்தாலும் அதை எப்படி அன்லேர்ன் பண்ணிவிட்டு புதுசாக வேறு என்னென்னலாம் பண்ண முடியும் சொல்லிட்டு ரொம்பவே கைட் பண்ணாங்க. ஒரு 1 month போயிருப்பேன், அவங்க கூட ட்ரெயின் பண்ணியிருப்பேன். இட் வாஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. ஸோ நான் வந்து மோர் தென் மேம் அவங்கள அம்மான்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா அவ்வளோ என்னை கைட் பண்ணாங்க. அண்ட் தென் இந்த டீம் மெம்பர்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாருமே டிஓபியாக இருக்கட்டும், ஏடிஸ் ராகுல், ரமேஷ் சார், அண்ட் தென் ஜெய் எல்லாருமே வந்து என் கூட இருந்து டப்பிங் இதை சொல்லி ஆகணும். நான் ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு டப்பிங் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னை நம்பி கொடுத்தது வந்து டைரக்டர் அண்ட் விஜய் ஆண்டனி சார் தான். இல்லை இவங்க வாய்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு என் மேலே ரொம்பவே நம்பியிருக்காங்க. என்னை ஏன் இவ்வளோ நம்பினாங்கன்னு எனக்கே தெரியல. நம்பி எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த கேரக்டர் லீலா இது எப்பயுமே ஐ திங்க் என் லைஃப்பில் வந்து இந்த கேரக்டரோட சோல் என் கூட இருந்துக்கிட்டே இருக்கும். And yes, so I am very very happy. இந்த படம் அடுத்த மாதம் ரம்ஜானுக்கு ரிலீஸ் ஆகுது. It will be a very very special film for me. And தலைவாசல் விஜய் சார் என்னோட அப்பாவை வந்து நடித்தார். இந்த படத்தை பற்றி ஆக்சுவலி சொல்லணும்னா என்னோட லைஃபோட எசன்ஸ் ஆக்சுவலி கொஞ்சம் இருக்கும். இது வந்து ஆடியன்ஸ் ரிலேட் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஃபஸ்ட்டு நான் ஸ்கிரிப்ட் கேட்கும்போது நான் ரொம்பவே ரிலேட் ஆன ஒரு படம், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் லீலா. ஸோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரியான அப்பா தான், அந்த ஷேடும் அப்படி தான் இருந்தது. பட் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். சார் வந்து எதிர்க்க வந்து நிற்கும் போதே வந்து ஒரு மாதிரி உதரும், அவரோட வாய்ஸ்லாம் அவ்வளோ ஒரு வந்து கிரிப்பாக நடிப்பார். வாஸ் ஸோ குட். பட் ஆஃப் த கேமரா இஸ் வெரி குட். அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணார். இட் வாஸ் லவ்லி. ஸோ எஸ், நான் எல்லாருக்கும் இங்கே வந்த எல்லாருக்கும் தேங்க்யூ. எடிட்டர் ஆல்சோ அப்பப்போ போய் நான் அவரை டிஸ்டர்ப் பண்ணுவேன், ப்ளீஸ் என் சீன்ஸ்லாம் காமிங்கன்னு. ஸோ தேங்க்ஸ். அண்ட் ஷிமோனா, ஸோ ஷி வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் ஷிமோனா. தேங்க்யூ ஃபார் ஸ்டைலிங் மீ. எஸ், ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. எல்லாரும் வந்து பண்ண பாருங்க. அண்ட் ஆல்சோ March 14th இன்னைக்கு எங்கள் அப்பாவோட பர்த்டே. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் ஹிம் ஹாப்பி பர்த்டே டாடி. நான் பெங்களூரில் இருக்க முடியல, ஐம் வெரி வெரி சாரி. ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகேன் அப்பா. நல்லா இருக்கு. ரொம்ப நாளாக யூடியூப்லேயே வந்து ப்ரெஸ் மீட்லாம் பார்த்து இந்த அந்த பிளாக்ல வந்து நம்ம நிற்கிறோம் ஃபைனலி அப்படின்னும் போது இட்ஸ் வெரி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு காட் அண்ட் அம்மா அப்பா. எல்லாருக்கும் அப்பாவை பற்றி தெரிஞ்சிச்சு. பட் அந்த ஜேர்னி, சினிமா ஜேர்னி கஷ்டம் அப்படின்றது தெரியும். பட் பிஹைண்ட் ஒரு லேடி இருக்கணும்ல, இந்த மொத்த கஷ்டத்தையும் ஹோல்ட் பண்ணி பையனை வளர்க்கணும், ஹஸ்பண்டை பார்த்துக்கணும், எல்லாத்தையும் எடுத்து பண்ணது இட்ஸ் மை மாம். ப்ளீஸ் ஸ்டாண்ட்மா. அம்மா தான் இது. இந்த படத்துக்கோட இன்ஸ்பிரேஷன் ஸ்டார்டட் ஃப்ரம் அம்மா. மீடியா பீப்புள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், சூப்பர் ஜீரோன்னு சொல்லி. ப்ரெஸ் பீப்புளை பற்றி ஒரு ஹீரோவோட அப்பா வந்து ஒரு பத்திரிக்கையாளராக இருப்பார். ஸோ எனக்கு அதை பற்றி நான் லேர்ன் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சுது அதோட எவ்வளோ பெரிய ப்ராசஸ், எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு தெரிஞ்சுது. ஸோ உங்களெலாம் பார்க்கும்போது எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டு மை ஹார் ஃபிலிம் அண்ட் encouraging us. And சரி, அது வந்து ஒரு நாள் ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்து முடிச்சுட்டு, சரி ஷார்ட் ஃபிலிம் முடிச்சுட்டு சரி என்ன நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம். எங்கள் அப்பா தான், நான் ஆக்சுவலாக கொஞ்சம் என் கதையை சொல்லலான்னு பார்த்தா எங்கள் அப்பா முன்னாடி முந்திக்கிட்டு எல்லா ஸ்டோரியும் சொல்லிட்டாரு. ஸோ ஃபஸ்ட்டு நான் அப்படியே ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முடிச்சுட்டு, சரி என்னடா இது நல்லா தானே பண்ணிகிட்டு இருக்கோம், ஏன் வந்து எதுவுமே அமைய மாட்டேங்குது, பிக்ஸ் பண்ணுறோம், ஓடிடி அது இதுன்னு ஓடிடி போனால் ஒருன்னு சொல்கிறாங்க, கதை சேஞ்சஸ் சொல்கிறாங்க, நீங்கள் யார் பண்ணீங்க கதை என்னப்பா பண்ணுறது அப்படின்னும் போது அப்படியே காண்டா உட்காந்து இருக்கும்போது ஒரு ஃபோனு ஏதோ அன்னோன் நம்பர்லேருந்து வந்துச்சு. சரி எடுக்கலாமா வேணாமா அப்படி யோசிச்சுட்டு, சரி வேணாம் அப்படின்ட்டு சரி எடுப்போம் அப்படின்னு சொல்லி இப்படி எடுத்து ஹலோ அப்படின்னா விநாயகா அப்படின்னாங்க. யார் அப்படின்னோடனே விநாயகா அப்படின்னோடனே ஆமாங்க யார் அப்படின்னோடனே நான் ஆக்டர் விஜயானி பேசுகிறேன். யார் அப்படின்னோடனே நான் ஆக்டர் விஜயானி பேசுகிறேன்ப்பா அப்படின்னோடனே அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகி, அந்த ரூம்லேயே யாரும் இல்லை ஆக்சுவலாக. நான் அப்படியே குடுன்னு ஓடி சார் ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு போய் பக்கத்து ரூமில் போய் காலை இப்படி அட்டன் பண்ணிட்டு சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி நான் ஷார்ட் ஃபிலிம்லாம் பார்த்தேன். பயங்கர டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஒரு ஷார்ட் ஃபிலிம் பற்றி நல்லா டப்பிங் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாரு. நல்லா டப்பிங் வாங்கியிருக்கேண்ணா, என்ன சார் இவ்வளோ நோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சார் இன்னொன்னே ஈச் அண்ட் எவ்ரி மைன்யூட் டீட்டெயில்ஸ் நோட் பண்ணாங்க. அதில் ஒரு படத்தை எப்படி பார்க்குறாங்கன்ற ஒரு விதம் தெரிஞ்சுது எனக்கு. எனக்கே தெரியாத சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சொன்னாங்க. நீங்கள் இப்படி இந்த ஷார்ட் வச்சுருந்தீங்களே. ஆமாம் சார், நான் அதுக்கு வச்சேனான்னு தெரில, ஆனால் நீங்கள் சொல்லும்போது நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்.
சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ஏதாவது லைன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னே, சார் லைன் தானே சார், ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்பா கிடச்சேன், மியூசிக் டேரக்டர் அனுப்பிச்சேன், சார் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னொடனே விட்டுறாத அப்படின்னு ஒரு சத்தம் பின்னாடி மைண்ட் வாய்ஸ்லாம் அப்படியே ரோல் ஆகிட்டு இருந்தது. எல்லாருமே நான் அந்த படம் சைன் பண்ணும்போது எனக்கு ஆக்சுவலாக வயசு 25, ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி சைன் பண்ணும்போது. ஸோ எல்லாருமே ஓகேப்பா எங்கே நல்லா சின்ன வயசுலேயே சைன் பண்ணிட்டல படம் கிடச்சிச்சு அப்படின்னும் போது எனக்கு ஆக்சுவலாக இது ரொம்ப சீக்கிரமாக கிடைச்ச மாதிரி இல்லை. எனக்கு இது ஒரு 60 வருஷம் ஜேர்னி. அப்பாவோட வயசையும் சேர்த்து சொல்லணுன்னா அவர் ஒரு 30 வருஷம், நான் ஒரு 25 வருஷம், ஒரு 55 வருஷம் ஜேர்னி இது எங்கள் ஃபேமிலிக்கு இங்கே வந்து நிற்கிறதுக்கு. ஸோ இட்ஸ் அ பிக் ஜேர்னி. சொன்னோடனே ஓகே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் டைம் சொன்னேன். இட்ஸ் வெரி ஹாப்பி. சார் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாருன்னு தெரியல. நான் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குன்னு சொன்ன உடனே எல்லாரும் வந்து சார் ஓகே பண்ணலாம்னே அப்பாவும் ஐடியாஸ் சொல்லியிருந்தாரு. எல்லாத்தையும் ஐடியாஸ் பேசும்போது ஓகே இதை காப்பாற்றுறாங்க அதை காப்பாற்றுறாங்க, ஒரு இது நடக்குது அது நடக்குது, அங்கே போய் இந்த போராட்டத்தை அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னே எனக்கு ஒன்றுமே புரியல. நான் பாட்டுக்கு ஒரு லவ் ஸ்டோரி எடுத்திருந்தேன் யூடியூப்பில், என்னென்ன உலகத்தெல்லாம் காப்பாற்ற சொல்கிறீங்க அப்படின்ட்டு. சரி இல்லை ஹீரோ லவ் பண்ணுறாரு அப்படின்னே எல்லாம் ஷாக் ஆனாங்க. லவ் ஸ்டோரியா, லவ் என்ன சொல்கிற, இப்போ தான்டா நல்ல வாழ்க்கை வந்துச்சுன்னு நினச்சோம் மேடம் அப்படின்னே. எனக்கு வந்து எல்லாரும் நோ சொல்லும்போது ஒரு பயங்கர கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு, தான் பண்ணோம் அப்படின்ட்டு. அங்கே ஒரு எனர்ஜி வந்துச்சு. சாருக்கு ஒரு பர்சனல் கேரக்டர் இருக்குது எனக்கு ஒரு ஹெல்ப். ஹோப்ஃபுல்லி நான் ஒரு படம் ஒரு லைன் பண்ணி போய் சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறமா நான் சார்கிட்ட எனக்கு ஒரு 1 இயர் தேவை இந்த கதையை டெவலப் பண்ணணுன்னே. 1 இயர் என்ன ஒரு 3-4 மந்த்ஸ் ஓகேவா அப்படின்னாங்க. இல்லை சார் ஒரு 1 இயர் வேணும்னே. ஒரு வெரி ஹாப்பி தட் ஹீ இஸ் அன் ஆர்டிஸ்ட், நாட் ஓன்லி அ ப்ரொடியூசர், ஹீ இஸ் அன் ஆர்டிஸ்ட். ஹி நோஸ் இதுக்கு இது தேவை, இதுக்கு இந்த டைம் தேவை அப்படின்ட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த ப்ராசஸ் தெரியும் சாருக்கு. ஓகேப்பா நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. நான் ஒரு 1 இயர் ஸ்கிரிப்ட் பண்ணேன். பண்ணிவிட்டு சார்கிட்ட போய் சொல்லும்போது வெரி ஹாப்பி. அண்ட் சொன்ன மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார், பிளாக் பஸ்டர் அப்படின்னு. அந்த 1 இயர் அந்த ஆஃபீஸ் ரூம்லேயே உட்காந்து ஸ்கெட்ச் பண்ணதெல்லாம் அப்படியே பிளாஸ்ட் ஆகி ஓகேடா போவா அப்படின்னு சொல்லி ஷூட்டிங்க்கு அப்படி எனர்ஜி பண்ண மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு மெசேஜ். எதை பற்றின ஒரு படம்னா நார்மல் ஒரு லவ் ஸ்டோரி கிடையாது. எனக்கு வந்து இது வந்து ஒரு எல்லாருமே ரோமியோ என்னை பொறுத்த வரைக்கும். நான் ரோமியோ, நீங்கள் ரோமியோ, ஆட்டோ ஓட்டுறவர் ரோமியோ, காரில் போகிறவர் ரோமியோ. எப்படி ரோமியோ அப்படின்னா அவங்கவுங்க ஒய்ஃபுக்கு அவங்கவுங்க ஆளுக்கு அவர் ரோமியோ. ஆனால் அதில் எதில் எப்படி ரோமியோ ஆகிறாங்க, ஒருத்தவங்களுக்கு எப்படி ஒரு மனிதர் எப்படி ரோமியோ ஆகுறாரு அப்படின்றது தான் இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேன் எல்லாம் இருக்குது லைஃப்பில். நம்ம எல்லாருமே ட்ராவல் ஆகிறோம், வாழ்க்கை இது பண்ணுறோம் அது பண்ணுறோம், எல்லாம் ஓடுறோம், சம்பாதிக்கிறோம், காசு வருது. அப்படியே கட் பண்ணி இப்படி திரும்பி பார்த்தா நம்ம யாரை ரொம்ப லவ் பண்ணுமோ அவங்கள ரொம்ப நாள் மிஸ் பண்ணியிருப்போம். நம்ம லவ்வை ஷேர் பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம ஐயோ இவ்வளோ நாள் நான் மிஸ் பண்ணிட்டேனே உன்னை அப்படின்னு இருக்கோம். அப்படி ஒரு மனுஷர் திரும்பி அவரோட வாழ்க்கையை பார்க்கும்போது என் வாழ்க்கையில் லவ்வே இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. நான் பண்ணுறேன்டா லவ் மாசா கெத்தா அப்படின்னு வராரு. அவர் தான் ரோமியோ. அதுதான் அந்த ரோமியோவோட பிளாட்டு. இவ்வளோதான் ரிவீல் பண்ண முடியும். ஏன்னா வந்து பல படத்தில் பல சர்ப்ரைஸ் இருக்குது. எந்த நாட்டை இது சொல்லாமா அதை சொல்லாமான்னு யோசிச்சா எல்லா சர்ப்ரைஸும் பிரேக் ஆகுது. ஸோ இவ்வளோ சர்ப்ரைஸை பேக் பண்ணின ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் ரோமியோ. ஐ திங்க் இட் வில் டெஃபினெட்லி பி அ வெரி என்டர்டெய்னிங் ஃபிலிம். ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த படத்தில் என்ன சொல்ல வரணும்னு விரும்பினேன்னா, ரொம்ப நாளாக ஒரே சண்டை, ஒரு ஆக்ஷன். ஓகே நீ இந்த படத்தில் இந்த கன்று கொண்டு வரேன், அடுத்த படத்தில் நான் பெரிய கன்று கொண்டு வரேன், அடுத்த படத்தில் நான் இன்னும் பெரிய கன்று கொடுத்து வந்து சுட்டுறேன் அப்படின்னு ஓகே 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 அப்படின்ட்டு இருக்கே தவிர ஒரு லவ் மிஸ் ஆகுது என்னை பொறுத்த வரைக்கும். நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து ரொம்ப ரசித்த படங்கள் வந்து லவ் ஸ்டோரிஸ். இது பார்க்கும்போது இப்படி லவ் பண்ணோம்டா படம் அப்படின்னு தோணணும்ல. அப்படி இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆல்ஃபா உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு அறிவுன்ற கேரக்டர் என் படத்தில் இருக்காரு. ஒரு அணுகுமுறை, ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும், அவங்கள எப்படி லவ் பண்ணணும், அவங்களுக்காக என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணணும். சாக்ரிஃபைஸ் பண்ணுறத கூட இப்போலாம் வந்து ஒரு பெரிய என்ன நீ சாக்ரிஃபைஸ் பண்ணி நீ அந்த பொண்ணுக்காக இவ்வளோ பண்ணுற அப்படின்னா, நான் லவ் பண்ணுறேன், நான் பண்ணுவேன், நான் என்ன வேணால் பண்ணுவேன் அந்த பொண்ணுக்காக அப்படின்ற ஒரு கேரக்டரு. நம்ம அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ் எந்தெந்த மாதிரி கதைகள் பார்த்து வளர்கிறாங்களோ அப்படி தான் அவங்களோட வாழ்க்கை. சினிமா பார்த்து தானே வளர்கிறோம். நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த படங்கள் காதலுக்கு மரியாதை,
துள்ளாத மனமும் துள்ளும் அப்படிலாம் பார்க்கும்போது எப்பா உண்மையாக இருக்கணும் வாழ்க்கையில், லவ்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு வளர்ந்த இது. எனக்கு இந்த ஜென்ரேஷன் வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கிட்ஸ்லாம் என்ன படம் பார்க்குறாங்கன்னும் போது எனக்கு ஒரு சின்ன ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. சரி, ஒரு படம் பார்த்தா அடுத்த ஜென்ரேஷன் நான் என் பொண்டாட்டியை இப்படி தான் பார்க்கணும், நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை இப்படி தான் பேசணும், இப்படி தான் அணுகணும் அப்படின்னு ஒரு சின்ன இல்லை பெருசாகவே ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுற ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதுதான் ரோமியோ. ஆர்ட் டைரக்டர், ஸ்டண்ட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னை வந்து ஒரு புது டேரக்டர்னு பார்க்காம ஃபுல் சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தலைவாசல் சார் வந்து ஆக்சுவலாக வெறியான ஒரு ஆக்டர். அவர் எப்படின்னா சீனியர்னு அப்படி ஏன் அவர் சீனியர்னு சொல்கிறோன்னு அவர் பர்ஃபார்ம் பண்ணும்போது தெரியும். ஏன்னா நான் அப்படியே பார்ப்பேன் மானிட்டரில் ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கும், நான் பாட்டு அப்படியே கெத்தாக போயிட்டு சார் இது ஒரு சின்ன 1 மார்க் போகலாமான்னா எதுக்கு அப்படின்வாரு. யூஸ்வல்னா எதுக்குன்னா கேட்குறாரு. 1 மார்க் சார் அப்படின்னா எதுக்கு அப்படின்வாரு. நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீ இப்படி இந்த கேரக்டரை நீ இப்படி பார்க்குற, நான் எப்படி பார்த்தேனா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நானே தெரிச்சிருவேன். இவர் ஒரு டெஃபினிஷன் போட்டு அந்த கேரக்டரை கொண்டு வந்து இப்படி பர்ஃபார்ம் பண்ணுவார். இந்த கேரக்டர் இதை பேசுனதுனால இங்கே வந்து இதை சொல்லுது அப்படின்னும் போது போய் மானிட்டரை பாருன்னும் போது அப்படியே போய் மானிட்டரை பார்த்துட்டு சார் சமையல் சார் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி 1 மார்க் கேட்குறோன்னா எதுக்குன்னு ப்ராப்பராக போய் யோசித்து கேட்கணும். ஏன்னா அது அந்த 1 மோர்ன்றது சும்மா சொல்ல ஈஸி, பட் ஆக்டர் கண்ணுக்கு முன்னாடி அது கேமரா முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களோட எனர்ஜி கொடுப்பாங்க, அவங்க ப்ரீத்தில், அவங்களோட பாடி லாங்குவேஜில். ஸோ ஒரு 1 மோருக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூவை மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு ஆக்டர்ஸ்கிட்டையும் பண்ணி ஒர்க் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் தலைவாசல் சார் ரொம்ப கற்றுட்ருக்கேன் உங்களோட இதில். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் லீலா வந்து ஒரு வருஷம் தேடணும் இந்த படத்துக்கு ஹீரோயின். நான் ரைட்டிங் ஸ்டேஜில் யார் தான் ஹீரோயினாக வரப்போகிறாங்கன்னு நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு எனக்கே தோன்ற அளவுக்கு நான் டயர்ட் ஆகிட்டேன். அப்போ ஒரு மொமெண்ட்டில் ஒரு ஃபோட்டோ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் பார்த்த உடனே இவங்க தான்டா லீலா அப்படின்னு இருந்தது. அப்படியே சார் காமிச்சாங்க. சார் நம்ம பார்த்ததுலேயே இவங்க தானே பெஸ்ட்டாக இருக்காங்க இந்த கேரக்டர்னு. ஆமாம் சார் உடனே ஓகே அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு அப்படியே போய் பேசும்போதே மேம் என்னன்னு தெரியல, நீங்கள் எனக்கு ஒரு மேஜிக் ஃபீல் ஆகுது, இந்த படத்தில் நீங்கள் தான் ஹீரோயின் அப்படின்னானே. இது மேஜிக்கா அப்படின்னாங்க. ஆமாம் மேம் நீங்கள் வந்து கதை கொஞ்சம் கேளுங்க அப்படின்னானே. சரி நான் கதை கேட்குறேன் அப்படின்ட்டு வந்து கேட்டு ஷி வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் விடிவி சார், யோகி பாபு சார்லாம் அவங்களாம் வந்து ஏன் பிஸியாக இருக்காங்க, ஏன் டேட்டு கிடைக்க மாட்டேங்குதுன்னு இப்போ தான் தெரியுது. ஏன்னா ஒரு சீனை கொடுத்தா அதுக்கு அவ்வளோ இன்புட் போடுறாங்க, அந்த சீன் ஒர்க் ஆகணும்ன்ட்டு. நீ இப்படி எழுதியிருக்க, ஓகே இதை பர்ஃபார்ம் யார் வேணால் பண்ணலாமே, நான் ஏன் பண்ணணும், நான் ஒன்று கொடுக்குறேன்னு ஒரு விஷயம் ஒன்று ஆட் பண்ணி ஒன்று கொடுக்கும்போது அதோட எனர்ஜி அப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இளவரசர் சுதா மேம், ஸ்ரீஜா மேம், இவங்கெல்லாம் பயங்கர சப்போர்ட்டிவ். என்ன அப்படி ஃபேமிலி மாதிரி ட்ரீட் பண்ணதுனால தான் என்னால் அவங்க கூட ஜோவியலாக ஒர்க் வாங்க முடிஞ்சுது. அண்ட் பிக் தேங்க்ஸ் வை ஐம் ஹியர், ஹவு ஐ மேட் திஸ் ஃபிலிம். இது படம் செம்மையாக வந்திருக்கு, நான் டைரக்டராக ஒரு நல்ல நேம் வாங்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரே ரீசன் என்னோட குரு, என்னோட டிரெக்டர் ஸ்ரீ கார்த்திக், கனம் ஃபிலிமோட டிரெக்டர். நான் இப்போ இப்படி பேசுகிறது கூட அவர்கிட்டருந்து வந்துட்டான். அந்த பாடி லாங்குவேஜ்லாம் அவர் கூடயே ஒரு 10 வருஷம் ட்ராவல் ஆகிட்டதுனால என்னால் அவரோட பாடி லாங்குவேஜை மாற்றிக்க முடியல. ஆக்சுவலாக அவர் தான் அப்படி ஒரு எனர்ஜியாக இருப்பார், அது எனக்குள்ளே அப்படியே வந்துடும் அது ஆட்டோமேட்டிக்காக பேசும்போது. தேங்க்ஸ்லாம் இல்லை, ஐ லவ் யூ. ஆக்சுவலி தேங்க்யூ ஸோ மச் சார். பிகாஸ் நான் வினய் வந்து என்னோட ஏடிஆர் தான். But more than AD, he is like a family member, is a brother, not only as to our family, but நான் என் படத்தில் ஏடியாக ஒர்க் பண்ணால், ஆன்ஸில் ஒர்க் பண்ணால், ஷார்ட் ஃபிலிமில் ஒர்க் பண்ணால், பட் whenever I work with him, அவன் பேஷனை பார்த்துட்டு என் பேஷன்லாம் ஒன்றுமே இல்லைன்னு ஃபீல் ஆகும். பிகாஸ் 11th ஸ்டாண்டர்டில் என்னோட ஏடியாக சேர்ந்தான். 11th ஸ்டாண்டர்டில் வந்து ஏடியாக சேர்ந்தான். நான் பார்க்காத சினிமாவை தாண்டி அவன் தமிழ் சினிமா நிறையா பார்த்துருக்கான். சின்ன வயசில் ஹீரோ ஆகணுங்கிறது அப்படியே ஓடுவான். அந்த வீடியோஸ்லாம் பார்ப்பான். அவங்க அப்பா அவங்க அம்மாவோட பேஷன், அவங்க ஃபேமிலியோட சினிமா பேஷன். ஸோ நான் எப்போயுமே வினய் பார்க்கும்போது ஐ ஃபீல் லைக் நீ வேறு லெவல் போகணுண்டா, நோ மேட்டர் வாட். நீ எனக்கு குருன்னு சொல்ல என்ன வேணால் சொல்லலாம். ஐ வாண்ட் டு see you up, உன்னை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. ஸோ ஐ விஷ் யூ
all the great success. And Vijay Antony sir, you are a blessing to him, sir. Literally, sir, I could feel that some person will come in their life, அப்படி மொமெண்ட்டை மாற்றுவாங்க அங்கிள் சொன்ன மாதிரி. அது லிட்டரலாக எவ்ரி மொமெண்ட்டில் எவ்ரி செகண்டில் when I call, when I say what Vijay Antony said in the processல, ஏதோ எங்களுக்கு ஒரு டிவைன் பிளெஸிங் மாதிரி ஃபீல் ஆச்சு, நிஜமாக சொல்லணும். ஸோ லவ் யூ சார், லவ் யூ ஸோ மச், தேங்க்யூ. So yeah, finally my hero, my Romeo, Vijay Antony sir. சத்தியமா சார், லவ் யூ. அது இந்த என் படத்தை பற்றி பேச சொன்னால் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா நான் அதை என் படத்தை அவ்வளோ லவ் பண்ணுறேன். அந்த மாதிரி விஜய் ஆண்டனி சாரை பற்றி பேசும்போது எனக்கு என்ன ஒரு வார்த்தையில் முடிக்க முடியாது. நாட் அது எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாருன்றதுக்காக கிடையாது. ஒரு ஹியூமன் பீயிங்காக ஒரு டீச்சர். ஒவ்வொரு மொமெண்ட்லேயும் நான் ஸ்ரீஹர்னா கிட்ட கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு ஜோனில் இருந்தேன். அப்படியே என்னை இப்படி கூட்டிகிட்டு வந்தார். பிச்சைக்காரன் 2 பண்ணும்போது அதுக்கு பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் சைன் பண்ணேன் படத்தை. அப்போது கூப்பிட்டு எனக்கு நீங்கள் ஒரு சாங் மட்டும் எனக்கு கொஞ்சம் டைரக்ட் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். ஷோ சார்ன்னும் போது நான் ஒரு ஐடியா சொன்னேன். அந்த ஐடியா பிடிச்சிருந்தது, என்னை ஒர்க் பண்ண வச்சார். அப்படியே எனக்கு படத்துலேயும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்கன்னாரு. ஸோ அப்படியே படத்தில் என்னை உட்கார வச்சு மானிட்டரில் உட்கார வச்சு என்ன ஆக்ஷன் சொன்னார். பிச்சைக்காரன் 2லேயே என்னை வந்து ஆக்ஷன் சொல்ல வச்சார். நான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு இருந்தேன்ல, எனக்கு சினிமானா என்னன்னு தெரியல. எனக்கு அந்த சேரில் உட்காந்து அந்த ஃப்ரேமை பார்க்கும்போது தான், அந்த ஒயிட் ஃப்ரேமை பார்க்கும்போது தான், இதுதான் சினிமா, இப்படி தான் ஃப்ரேம் வைக்கணும், இவ்வளோ இதுதான் சினிமா லாங்குவேஜுன்றதை எனக்கு வந்து சொல்லாமல் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். நான் அப்படி நினச்சிருந்தேன் ஏன் கூப்பிட்டாரு அப்படின்னு. அப்புறம் பார்த்தா எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்காரு. ஸோ ஸ்லோவாக அப்படி லேர்ன் பண்ணேன் நான் சார்கிட்டேருந்து. அண்ட் அப்படி பழகும் போது எனக்கு சாரோட கேரக்டர், அவரோட பர்சனல் வே ஆஃப் அப்ரோச், அவர் பேசுகிற விதம் எவ்வளோ சாஃப்டான பர்சனுன்றது தெரிஞ்சுது. ஸோ அதில் இன்ஸ்பயர் ஆனேன் ஆக்சுவலாக நான். இப்போ நீங்கள் இதில் புதுசாக என்ன விஜய் ஆண்டனி சாரை பார்த்துட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விஜய் ஆண்டனி சாரை பார்ப்பீங்க. இது வரைக்கும் வேறு கேரக்டராக பண்ணிகிட்டு இருந்தது. இதில் விஜய் ஆண்டனி சாரோட கேரக்டர் இருக்கும் இதில் த்ரூ அவுட்டு. அவரை நீங்கள் எதனால் என்ஜாய் பண்ணுறீங்களோ அஸ் அ பர்சனாக அந்த பர்சனை நான் இதில் காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் அதனால தான் சார் கதை பண்ணும்போதே நான் அப்படி தான் டிசைட் பண்ணி பண்ணேன். அதனால தான் சாரும் ரொம்ப ரிலேட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் சார் வந்து இந்த படத்தோட எடிட்டர் அண்ட் ப்ரொடியூசர், மோர் தேன் ஆக்டராக எனக்கு 1000% கம்ஃபர்ட் கொடுத்துட்டாரு சார். நீங்கள் எத்தனை 1 more வேணால் போங்க, என்ன வேணால் இது பண்ணுங்கள், படம் நல்லா வரணும். நீங்கள் என்கிட்ட இந்த 1 more கேட்கலாம், கூச்சப்படக்கூடாது அப்படின்னு எனக்கு ஸ்டார்டிங்கே வார்ன் பண்ணிட்டாங்க. அது ஆஸ் அன் ஆக்டராக ஹி கேவ் எக்ஸ்ட்ரீம் ஃப்ரீடம். பட் ஆஸ் அ ப்ரொடியூசர் I'll say he is the best producer in this industry. அவரோட ப்ராசஸ், அவர் வச்சிருக்கிற ஒரு ஃபிலிம் மேக்கிங்க்குன்னு அவர் வச்சிருக்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் த எக்ஸாக்ட் ப்ராசஸ் விச் எவ்ரி ஃபிலிம் ஷுட் ஹேவ். இந்த டைமில் ப்ரீ ப்ரொடக்ஷன், இந்த டைமில் ஷூட் போகும்போது எடிட்டு அந்த டைமில் லாக் பண்ணும். ஹீஸ் நாட் ஒன்லி அ ப்ரொடியூசர், இஸ் அ போஸ்ட் ப்ரொடியூசர் ஆல்சோ. ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எங்கேருந்து எடிட்லேருந்து எப்படி எஸ்எஃப்எக்ஸ் போகணும், எஸ்எஃப்எக்ஸில் என்ன டீட்டெயிலிங், மிக்ஸில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ எல்லாரும் பேசிக்காக கதை சொல்லும் போதே விஜய் ஆண்டனி சார்கிட்ட கதை சொல்ல போகிறோன்னே அப்படியா ரொம்ப கதையில் இன்வால்வ் ஆவார் அப்படின்னாங்க. ஐயோ அப்படியா ரொம்ப இன்வால்வ் ஆவாங்களா அப்படின்னு பார்த்தா, ஆமாம் என் படத்தில் இன்வால்வ் ஆனாங்க. ஆனால் அதனால தான் இந்த படம் இப்படி பெஸ்ட்டாக வந்திருக்கு. ஐ திங்க் அவர் சொல்ல வரதை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு படத்தை அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஒரு விஷயம் எடிட் பண்ணுவேன், இதுதான் பெஸ்ட்டு, இதுக்கு மேலே என்ன எடிட் பண்ணிட முடியும் அப்படின்னும் போது சார் ஒரு வெர்ஷன் பண்ணி காமிப்பார். அப்போ தான் எனக்கு வந்து இந்த சீனை தான் நான் ஆக்சுவலாக கன்வே பண்ண வந்தேன், ஆனால் அப்படி பண்ணிட்டேன், இப்படி தான் பண்ணியிருக்கணும்ல அப்படின்றது புரியும். அதுதான் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் அவர் அணுகிற விதம். நான் என்ன நினச்சேன், சார் எடிட்டராக இருக்கும்போது ஓகே ஆக்டிங்கில் கரெக்ட் பண்ணுவார் போல். ஒரு வேலை ஆஸ் அன் ஆக்டராக நான் எடிட்டராக நான் நடிச்சிருக்கேன் நிறைய. நான் ஷார்ட் ஃபிலிம் இதெல்லாம் பண்ணும்போது நான் எடிட் உட்காரும்போது ஓகே இதில் எக்ஸ்பிரஷன் நல்லா இல்லை, எனக்கு வேறு ஷார்ட் ஆப்ஷன் காமின்ட்டு அது டிஸ்டர்ப் ஆனாலும் நான் என் ஆக்டிங்காக நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக மாற்றுவேன். அந்த மாதிரி சார் எடிட்டில் உட்காரும் போது ஒரு சில ஷார்ட்ஸ் மாற்றுவார். சார் இதில் நீங்கள் பார்க்க கொஞ்சம் இதுவாக இருக்கீங்க, கதை எப்போ தான் கன்வே ஆகும், அப்போ கதை தான் முக்கியம், நான் முக்கியம் கிடையாது அப்படின்னு பார்க்குற ஒரு எடிட்டர். அது ஆக்டிங் முடிஞ்சிச்சுன்னா இஸ் அன் ஆக்டராக டன். நவ் ஹி இஸ் அன் எடிட்டர். ஹி வாண்ட்ஸ் டு டெல் அ ஸ்டோரி ப்ராப்பர்லி. இங்கே வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே நடந்த நிகழ்ச்சிகள். சார் வைத்தியநாதன் சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விநாயக்
ஒரு நல்ல ரொம்ப ஒரு நல்ல டேரக்டரை வந்து இண்டஸ்ட்ரிக்கு லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு இன்றைக்கி. கண்டிப்பாக ஒரு பெரிய லாங் ஜேர்னி உங்களுக்கு இருக்குது விநாயக், பெருசாக வருவீங்க ஃப்யூச்சரில். வணக்கம்மா. தேங்க்யூம்மா. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய படங்கள் தொடர்ந்து நீங்கள் பெருசாக பண்ணுவீங்க. ஆக்சுவலாக சந்தோஷம். இந்த மேடையில் உட்காந்துட்டு அத்தனை பேரும் இல்லாமல் இந்த படம் இல்லை. இந்த விஜய்ட்டு தான் ஆரம்பிப்போம். என்னோடய எல்லா படத்துக்கும் இல்லை அப்ராக்சிமேட்லி 10 மூவிஸ் என்னோடய சவுண்ட் டிசைனர், என்னோடய சவுண்ட் இன்ஜினியர் ரஹமத்துல்லா, தனஞ்சன் சாரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஃபார் வெரி லாங் டைம். நிறைய படங்கள் சேர்த்து பயணிச்சிருக்கிறோம். அண்ட் ஷிமோனா ஸ்டைலிங் ஹீரோயினுக்கு அப்புறம் வரேன். ஒரு மேட்ரு வச்சுருக்கேன் ஆக்சுவலாக. தலைவாசல் விஜய் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட இதெல்லாம் நான் பார்த்தேன் சார். உண்மையில டெரரிசிங்காக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தது, நீங்கள் உங்கள் டைலாக் டெலிவரி எல்லாமே ரொம்ப கம்பீரமான நான் சின்ன வயசில் இருக்கும்போதே உங்களோட டிவி விஜய் டிவி தானே சார் இப்போ வந்த சீரியல் ஆக்சுவலாக நீலாமாலாலேருந்து உங்களை வாட்ச் பண்ணுறேன் சார். ரொம்ப ஒண்டர்ஃபுல் ஆக்டர் நீங்கள். இன்றைக்கி விழாநாயகன் பரத் செல்லக்கிளி அப்படின்ற ஒரு சாங் போதும் பரத், நீங்கள் எவ்வளோ பெரிய கம்போசர்னு சொல்கிறதுக்கு. இந்த படத்தில் 8 சாங் இருக்குது. 8 சாங் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும் ஆக்சுவலாக. அதில் செல்லக்கிளி வந்து என்னோட ஃபேவரட் சாங். எல்லா சாங்குமே கண்டிப்பாக சிறு கண்ணால் என்ற பாட்டு எல்லாமே உங்கள் ரீரெக்கார்டிங் எல்லாமே பெருசாக பேசப்படும். உங்களுக்கும் விநாயக்குக்கும் உள்ள தொடர்பு வந்து பார்த்திங்கன்னா யுவன் சங்கர் செல்வராகவன், கௌதம் மேனன், ஹாரிஸ் ஜெயராஜ், சங்கர் ரஹ்மான் அப்படின்ற மாதிரி நீங்கள் 2 பேரும் தொடர்ந்து எல்லா படங்களையும் இருந்து நிறைய படங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஆஸ் அ பேர் நீங்கள் பெரிய சக்ஸஸ்ஃபுல் பேராக இருப்பீங்க கண்டிப்பாக. தேங்க்யூ சார். ஃபைட் மாஸ்டர் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க இந்த ஃபைட் ஃபுல்லாகவே. ரொம்ப நல்லா இருந்துச்சு நேச்சுரல். தேங்க்யூ சார். அப்புறம் அசார் தேங்க்யூ ஸோ மச். இதெல்லாம் ஆட வச்சுருக்கீங்க நீங்கள். இந்த மாஸ்டர் தினேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் விக்கி அசிஸ்ட் பண்ணிங்க டே நைட் உட்காந்து. தேங்க்யூ. அவர் வந்து கணம் படத்தோட டைரக்டர் ஸ்ரீ, அவர் வந்து அவரோட அசிஸ்டண்ட்டாக தான் நிறைய படத்தை ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆடுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து நம்ம ஆள் மிருனாலினி ரொம்ப நல்ல தன்மையான ரொம்ப சிம்பிளான நல்ல ஒரு பொண்ணு. நிறைய பேசிகிட்டு இருப்போம் ஷூட்டிங் ஸ்பாட்டில். இந்த படத்தை எப்படி ஹிட் பண்ணுறது, எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, என்ன ஸ்டைலில் யோசிக்கலாம் ப்ரொமோஷனுக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் ஏதாவது கிசு கொடுத்து போட்டுடலாமா எனக்கும் உங்களுக்கும் அப்படின்லாம் பிளான் பண்ணோம். இல்லை மீறினா பிளான் பண்ணிட்டு இருந்தோம். எப்படி பேசலாம், உங்களை பற்றி என்ன சொல்லலாம், என்னை பற்றி என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நிறைய டிஸ்கஷன் பண்ணி டைம் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்குள்ளே ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. எனக்கு எதுவும் எப்படி பண்ணுறதுன்னு முடியல. இப்போ அவங்கள வச்சுட்டு கிசு க்ரியேட் பண்ணலாம் வாங்க. ஏதாவது எடுத்து கொடுங்க சார். என்ன சொன்னால் கிசு வரும் மீறினா ஏதாவது ஐடியா? அடுத்த தொடர்ந்து நடிச்சிருந்தா கிசு வந்துடுமா சார்? சார் பத்திரிக்காரங்க யாராவது சொல்லி வேலைக்கா ஓகேவா? தொடர்ந்து 2-3 படங்கள் லைக் பண்ண கிசு சொல்லு. 3-4 படத்தில் வந்தா சார் அப்படிலாம் இல்லை சார். உங்கள் மனைவி வந்தால் வந்துடும் சார். மனைவி வந்து வந்துடுமா? தேங்க்யூ சார். முதல்ல ஒரு லவ் ஸ்டோரியில் நடிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி எல்லா படத்துலேயும் ஒரு இஷ்யூ வந்துடும், ஏதாவது உலகத்தை காப்பாற்றுற மாதிரி ஒரு கதை வந்துடும். விநாயக் வந்து வரும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு எப்படி இந்த ஸ்டோரி பண்ணீங்கன்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்டேன். ரொம்ப நல்லா இருக்குது. ஒருத்தன் லவ் எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக பண்ணுறான், லவ்னா என்ன எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு பெரிய சான்று. ப்ளஸ் வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் எப்படி கொடுமைப்படுத்துகிறா அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாகவும், அது எப்படி ஒருத்தன் பொறுத்துக்கிறான், நம்மளாம் எப்படி பொறுத்துக்கிறோம், இனமாக நம்ம எப்படி பொறுத்துக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு இதாகவும் இந்த படம் நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு கணவன் மனைவிக்கான லவ்வர்ஸ் எப்படி இருக்கணும், எப்படி லவ் பண்ணணும் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த படத்தில் நம்ம கற்றுக்கலாம். இந்த படம் வந்து ரம்ஜான் அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் வந்து குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி பிடிக்கும். வயசானவங்களும் பார்க்கலாம், யூத்தும் பார்க்கலாம். யாரெல்லாம் லவ் பற்றி தெரிஞ்சுக்க விரும்புறீங்களோ, யாரெல்லாம் லவ் பண்ணுறீங்களோ, லவ்வோட இன்னொரு பெர்செப்ஷன் நீங்கள் பார்க்கலாம் இந்த படத்தில். தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா தேங்க்யூ.